பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாள் இந்த காலங்களிலே கர்த்தர் நம்மை அவர்கள் பலப்படுத்தும்படியே நமக்கு தருகிற வார்த்தை யோவான் எழுதின சுவிசேஷம் அவருடைய 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, நான் செய்கிறது என்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தை கொண்டுதான் தேவனுடைய வசனங்களாகி நம்மை என்று அவர்கள் பலப்படுத்துகிறார். இந்த வசனம் தேவ பிள்ளைகளாகி நமக்கு ஒரு பிரதானமான காரியத்தை கற்றுத் தருகிறது. இந்த சம்பவம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் தம்முடைய கரத்துல எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து, தாம் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு திரும்பி செல்லுகிறதையும் அறிந்து, வஸ்திரத்தை மாற்றி வைத்துவிட்டு அறையிலே ஒரு சீலையை கட்டி சீஷர்களுடைய பாதங்களை எல்லாம் கழுவி தான் கட்டியிருந்த சீலையினால் துடைக்கிறார். இப்பொழுது சீமோன் பேதுருவின் கால்களை கழுவும்படியால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தபோது பேதுரு சொல்லுகிறான், ஆண்டவரே, நீர் என் பாதங்களை கழுவலாமா? அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன பதில் தான், நான் செய்கிறது இன்னதென்று இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் அறிவாய் என்று சொல்லுகிறார். இந்த சம்பவத்தை ஆவிக்குரிய அர்த்தமாய் தியானித்தோமேயானால் தேவர்களாகி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிதான் அநேக காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்குது. பிரச்சனைகளா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், போராட்டங்களா இருக்கலாம், நெருக்கமா இருக்கலாம், தேவைகளா இருக்கலாம், அநேக காரியங்கள். இவை அனைத்தும் நடப்பதற்கு முன்பதாக நமக்கு தெரியாது. அது நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது எதற்காக அது நடக்கிறது என்று நமக்கு தெரியாது. அப்படி தெரியாததுனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், எந்த ஒரு பிரச்சனையோ துன்பமோ பலவீனமோ வந்த உடனே நம்ம சோர்ந்து போய், ஆண்டவரே ஏன் எனக்கு இப்படி அனுமதிக்கிறீங்க, ஏன் ஆண்டவரே இந்த பலவீனத்தை அனுமதிச்சீங்க, ஏன் ஆண்டவரே இந்த நெருக்கத்தை அனுமதிச்சீங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கிற அப்படிப்பட்ட ஒரு கிரியை நாம் நடப்பிக்கிறோம். இதே போலதான் பேதுரு என்ன பண்றாரு, ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய வராரு, அது எதற்காக அவர் செய்கிறார் என்பதை உணராமல் அதை தடை செய்கிறான். இதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஏன் இந்த சூழலை அனுமதித்தார், ஏன் இந்த துன்பத்தை அனுமதித்தார், ஏன் இந்த நெருக்கத்தை அனுமதித்தார், ஏன் இந்த பலவீனத்தை அனுமதித்தார் என்று சொல்லி தேவ பிள்ளைகளாகி நாம் அறியாததுனால்தான் அது வேண்டாம்னு சொல்லி தடுக்கிறோம். அதை குறித்து சோர்ந்து போய் முறுமுறுக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு மனநிலையோடு இருக்கிற தேவ பிள்ளைகளாகி நம்மோடு கூட தான் தாம் எதற்காக அதை அனுமதித்தார் என்று நமக்கு கற்றுத் தருகிறார். ஆண்டவர் இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார், நான் எதற்காக இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறேன் என்று இப்பொழுது உனக்கு தெரியாது, ஆனால் இனிமேல் நீ அறிந்து கொள்வாய் அப்படின்னு சொல்றாங்க. இதே போலதான் தேவ பிள்ளைகளாக நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்து வந்த பாதையில் இதற்கு முன்பதாக நாம் நம்முடைய வாழ்க்கையில அனுபவித்த எல்லா சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் நெருக்கங்களும் தேவைகளும் பலவீனமும் நம்முடைய வாழ்க்கையை இன்னும் கர்த்தரிடத்தில் கிட்டி சேர பண்ணினது என்பதை உணர்ந்து இப்பொழுது நாம் அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேகருடைய வாழ்க்கையில் அப்படித்தான். அநேகருடைய வாழ்க்கையில் வந்த பலவீனங்கள், நெருக்கங்கள், துன்பங்கள் அவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கர்த்தருக்குள் வளர, கர்த்தரை இன்னும் கிட்டி சேர, கர்த்தருடைய அன்பை ருசிக்க அது உதவியா இருந்தது. அதை நினைத்து நாம் இப்பொழுது நன்றி செலுத்துகிறோம். அதே போலதான் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளும் பின் நாட்களிலே நமக்கு நன்மையாக நாம் இன்னும் கர்த்தரிடத்தில் கிருபாசன தண்டையில் நெருங்கி சேர, கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை நடப்பிக்க, தேவ திட்டத்திற்கு உட்பட்டவர்களாக நாம் நம்முடைய வாழ்க்கையில் மாற தேவன் இவைகளை அனுமதிக்கிறார். இது எல்லாவற்றையும் அதற்காக தேவன் செய்கிறார். வேதத்தில் ஒரு வசனம் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, உங்கள் பின் நாட்களிலே உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய் நான் உங்களை இப்பொழுது சிறுமைப்படுத்தினேன் என்று தேவன் சொல்லுகிறார். நம்முடைய வாழ்க்கையில் அப்படித்தான். நம்முடைய பின் நாட்கள், நம்முடைய ஃபியூச்சர் கர்த்தருக்குள் மகிமையா இருக்கும்படியா, கர்த்தருடைய திட்டத்திலே நம்முடைய வாழ்க்கை கர்த்தருக்காக எழுப்பி பிரகாசிக்கும்படியா இப்பொழுது நாம் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளையும், நெருக்கத்தையும், துன்பத்தையும், பலவீனத்தையும் தேவன் நமக்கு அனுமதித்தார். இது நம்முடைய வாழ்க்கையை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாது. இதிலே கர்த்தருடைய மகிமை வெளிப்படும். தேவர்களாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் யோசேப்பின் வாழ்க்கை, தாவீதின் வாழ்க்கை, விதத்தில் சொல்லப்பட்ட அநேக பரிசுத்தவான்களின் வாழ்க்கை நம்மை கர்த்தருக்குள் பலப்படுத்துகிறது. ஏன் தெரியுமா? அவர்களுக்கு நடந்த எல்லா துன்பமும் அவர்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் அவர்களுக்கு வைத்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்கும்படியான பாதையிலே அவர்களை அழைத்து சென்றது. யோசேப்பின் வாழ்க்கையில் அதை தெளிவாய் பார்க்கலாம். வாக்குத்தத்தம், தரிசனம் நடக்கக்கூடாது என்றுதான் அவனை எகிப்துக்கு விற்று போட்டார்கள். ஆனா எகிப்துலதான் அவன் அதிபதியாய் உயர்த்தும்படியார் தேவன் அவனுக்கான ஸ்தானத்தை அங்கே வைத்திருந்தார். இதே போல நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது நாம் அனுபவிக்கிற எல்லா சூழ்நிலைகளும், பிரச்சனைகள், துன்பங்கள், நெருக்கங்கள் எல்லாமே பின் நாட்களிலே, நம்முடைய எதிர்காலத்திலே நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படும்படியாய் நம்மை உயர்த்த, நமக்கான வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற என்ற எண்ணத்தோடு, என்ற உணர்வோடு
தேவர்களாகி நாம் சோர்ந்து போகாமல் எல்லாவற்றிற்கும் கடந்து வந்த பாதைக்காக, தேவன் செய்த நன்மைக்காக மாத்திரமல்ல, நாம் இப்பொழுது இருக்கிற இந்த சூழ்நிலைக்காகவும் முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு பலத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிற தேவ பிள்ளைகளாய் நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, அவருடைய சித்தத்தின்படி உருவாக்க நாம் நம்மை அவருடைய பாதத்திலே அர்ப்பணித்தோமே. ஆனால் நிச்சயமாய் அவர் குறித்த வேளையிலே நம்மை உயர்த்தி நம்மிலே நம்முடைய தேவன் மகிமைப்படுவது அதிக நிச்சயம். தேவ பிள்ளைகளாகி நாம் இதை உணர்ந்தவர்களால் இந்த வசனத்திற்கு கீழ்ப்படிந்து வாழ நாம் நம்மை முழுமையாய் கர்த்தருடைய பாதத்திலே அர்ப்பணிப்போம். தேவன் செய்வது இன்னதென்று இப்பொழுது நாம் அறியாதிருந்தாலும் இனிமேல் நிச்சயமாய் அறிந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியாய் தேவன் நமக்கு தந்த வாக்குத்தத்தங்களை தேவர்களாகி நாம் சுதந்திரிக்கும்படியாய் கர்த்தர் கிருபை செய்வது அதிக நிச்சயம். கர்த்தர் இந்த வசனத்தை கேட்கிற அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மட்டுமே மகிமைப்படுவதாக. மாரநாதா, இயேசு வருகிறார். ஆயத்தமாம், ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். என்பலன் ஒன்றுமில்லை என்று நான் அறிவேன், அவர் பலனின்றும் குறை